பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் பயங்கரமாக ஓடணும், நிறைய வந்துட்டு சாதிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பிபி முடிக்கணும், கோல் முடிக்கணும், டார்கெட் முடிக்கணும், இன்கம் நிறைய எடுக்கணும். ஸோ லைஃப்பை வேறு லெவலில் நிறைய ஆசைகளோட கனவுகளோட நிரம்பி வழிஞ்சு அந்த விஷயத்துக்காக ஓடி 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 சோர்வாக இருக்கக்கூடிய நம்மளில் பல பேருக்கு இந்த ஒரு வீடியோ மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ், ஓகே, ஸோ எப்போவுமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்துட்ருக்கேன். நம்ம ரொம்ப பிஸ்னஸ் அப்படின்ற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஓடி 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 ஹலோ 1 செகண்ட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரியும் கொஞ்சம் நம்மளை ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியும், ஓகே, நம்ம லைஃப்பில் கொஞ்சம் சிந்திச்சு நிதானித்து அடுத்த லெவல் ஓடுறதுக்கான மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இந்த ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹலோ டி லீடர்ஸ், வணக்கம், வெல்கம் டு, ஓகே, ஸோ நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டி. அண்ட் இங்கே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த உலகத்தில் மனித இனம் அப்படின்றது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய மேம்பட்ட இனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஒரு இனம் எதற்காக ஓடிக்கிட்டு இருக்கு? உண்மையிலுமே நம்ம ஓடுறது நமக்கு தேவையானதா? நம்ம இதுக்காக தான் ஓடுறோமா? இதுக்காக தான் பிறந்திருக்கோமா? இதுக்காக தான் வாழ்கிறோமா? ஓகே, தொழில் பிஸ்னஸ் ஒர்க்கு, பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி பல விதமான விஷயங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்க நம்மளுடைய ரியல் பர்பஸ் என்ன அப்படின்ற மிகப்பெரிய கிளாரிட்டியை, ஓகே, ரொம்ப த பிக்கஸ்ட் அல்டிமேட் சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் கலை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் தான் நான் உங்களுக்கு எடுத்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு 1 செகண்ட் அகம் குளோபல் கேருடைய லீடர்ஸ் கம்யூனிட்டிக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டியில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட பலவிதமான ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு பார்த்துட்ருக்கோம், வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம், ஸ்கில்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஓகே, 1 செகண்ட் நம்ம வந்துட்டு நின்று நிதானமாக யோசிச்சு நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். ஏன் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஏன் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் வந்துட்டு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஓகே, செல்வ வளத்தில் மேம்பாடு அடையணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? டியர் லீடர்ஸ், தெரிஞ்சுக்கலாமா? ஜஸ்ட் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் யோசித்து பார்க்கணுன்றதுக்காக நான் கேட்குறேன். ஓகே, நீங்கள் எனக்கு பதில் சொல்கிறத விட உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கலாம். ஏன் நீங்கள் இதை பண்ணுறீங்க? எண்டு பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கார் வாங்குறது, வீடு வாங்குறது, பணம் சம்பாதிக்கிறது, ஸோ அடுத்த லெவலில் லைஃப்பில் நான் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும், டைம் ஃப்ரீடம் அடையணும். ஓகே, இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு 3 முக்கியமான மனித வாழ்வினுடைய பேஸ் அடிப்படையான காரணங்கள் இருக்குது. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம எதை பண்ணாலுமே வாழ்க்கையில், ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ண புது லீடரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி 2-3 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கவங்களும், ஓகே, ஒரு ஹாப்பினஸாக ஒரு விஷயத்தை பண்ணுறதில்ல, கிடைக்கிறதில்ல. நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கும் ஒரு அமைதியான லைஃப் இல்லை. கரெக்டாக இல்லைங்களா? இது யாராச்சும் மறக்க முடியுமா? ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுக்கும். இந்த 3 டைப் ஆஃப் பீப்புளுக்கும் ஏன் இப்படி இருக்குது, என்ன காரணம்? சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் சம்பாதிக்காதவங்களுக்கு சம்பாதிக்கிறது பிரச்சனையாக இருக்குது, சம்பாதிச்சவங்களுக்கு நிம்மதி பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம்? உலக வாழ்க்கையில் மனித இனம் அப்படின்றது தன்னோட வாழ்க்கையில் 3 பர்பஸ்க்காக படைக்கப்பட்டுள்ளது. நம்ம உடம்பு, மனசு, ஆன்மா அப்படின்றது. ஆனால் நம்ம அதை தவிர மற்ற எல்லாமே பண்ணுறோம் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த 3 பர்பஸில் இந்த 3 பர்பஸ் தான் நம்ம வாழ்க்கையை முழுமையாக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் முதல் விஷயம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பினஸ். கரெக்டாக இல்லைங்களா? மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் எல்லாருமே நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு காரணம், நான் என்னோடய லைஃப்பை நான் ஹாப்பியாக வாழணும், என் குடும்பத்தை நான் ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ 2வது சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிம்மதியான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. ஸோ உண்மையிலுமே நிம்மதியான லைஃப் நமக்குள்ளே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இங்கே வச்சுக்கலாம். அண்ட் 3வது பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு லைஃப் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ நிறைய பேருக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் பேருக்கு தான் நிம்மதி கிடைக்கும். ரொம்ப ரேரான பீப்புளுக்கு தான் அமைதி கிடைக்குது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம உடம்புலேருந்து உயிர் பெறுகிறப்ப இந்த அமைதி, நிறைய பேர் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சாந்தி ரியலாக கிடைக்குதா? வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே அமைதின்ற ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் உடம்புலேருந்து உயிர் போகிறப்ப சாந்தி அப்படின்ற நிலை வரும். அப்போ அந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6 விஷயங்கள் ரொம்ப அவசியம். நம்ம அதில் மேக்ஸிமம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் இது 6மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சம்மந்தமான விஷயங்கள் நம்ம நிறைய பார்ப்போம். ஸோ இதில் 6 பேஸ் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம், பேஸ் நீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த 3 பர்பஸ் நம்ம எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே பணம் சம்பாதிக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே காரணம் ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபைடான பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணும் சொல்லி தான். ஓகே, அதற்கு ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா ஹெல்த். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ நிறைய உடல் ரீதியான ஆரோக்கியமான விஷயங்களை பேஸ் பண்ணி நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியமான உடல் வேணும். நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்கள், ஓகே, இந்த ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. இந்த 4 விஷயங்கள் இல்லாமல் மனித வாழ்க்கை நிறைவடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி டீப்பாக பார்ப்போம். ஓகே, ஹெல்த் வைஸாக ரொம்ப ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். 2வது செல்வ வளம்.
ஓகே, செல்வ வளம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, நிறைய பணம் சம்பாதிக்கணும், எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், என்ன வேணால் சம்பாதிக்கலாம் அப்படின்ற கான்செப்டை பற்றி நான் பேச வரல. நெட்வொர்க்கில் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றது ஓகே தான். ஆனால் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம்? மற்றவங்களுக்கு இன்பத்தை கொடுத்து அதன் மூலமாக ஹாப்பினஸாக இருக்க வச்சு சம்பாதிக்கிறோமா, இல்லை அவங்கள புஷ் பண்ணி அவங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ அவங்க தலையில் கட்டிட்டு சரி நான் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறேன், நான் வந்துட்டு சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நியாயமான விஷயமா? இந்த ரெண்டும் நம்ம யோசிச்சுக்கலாம். இயற்கையில் எல்லா உயிருக்கும் இன்பத்தை கொடுத்து அந்த விஷயத்தை அவங்களுக்கு ஃபீல் பண்ணி கம்ஃபர்ட் ஃபீலில் வச்சுருந்து அந்த விஷயத்தை கொண்டு வந்து நம்ம செல்வத்தை சம்பாதிக்கும் போது மட்டும்தான் ஹாப்பியான லைஃபை வாழ முடியும், நிம்மதியான பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ முடியும். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ ஒருத்தங்க ஐடி போடுறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள், அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்கள பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம மனசாட்சிக்கே தெரியும் அது சரியாக தப்பா அப்படின்றது. அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி டிசைட் பண்ணணும், அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். செல்வ வளம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒன்று, சம்பாதிக்கக்கூடிய செல்வம் மற்ற உயிர்களுக்கு இன்பத்தை கொடுத்து சம்பாதிக்கணும். மூணாவது உறவுகள் நலம். ஸோ உறவுகள் அப்படின்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நல்ல அப்பா அம்மா இருக்கணும், நல்ல ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இருக்கணும். ஸோ குடும்ப வாழ்க்கைனா என்ன, குழந்தைங்க எப்படி பார்த்துக்கணும், பல விதமான நுணுக்கங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு நிறைய ஹாப்பினஸான லைஃப்பை வாழ்கிறது தான் மனிதனுடைய மெயின் நோக்கம். ஆனால் இதை கற்றுக் கொடுக்கறதுக்கான இடம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. உறவுகளுக்குள்ளே ஹாப்பினஸாக வாழ்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் நமக்கு கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நாலாவது சுய முன்னேற்றம். சுய முன்னேற்றம் அப்படின்னா பொதுவாக ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளை செதுக்குவதற்கான மிகப்பெரிய லெவலில் ஒரு 8 காரணங்கள் இருக்குது. சரிங்களா? அந்த காரணத்தில் நிறைய லீடர்ஸ் வந்துட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஆட்கள் கூட ஒரு சில இடங்களில் வீக்காக இருக்காங்க. அது காரணம் சுய முன்னேற்றத்தில் அந்த விஷயத்தை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. ஸோ அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்தது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமாக கற்றுக்குறோம், பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம். ஸோ அந்த தொழிலை ஃபீல் குட்டாக மக்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பினஸை கொடுத்து அதன் மூலமாக அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிஸ்னஸை டெவலப் பண்ணுறப்ப ஓகே, மனித இனமும் இயற்கையும் சமுதாயமும் நன்மை பெறுகிறதா அல்லது என்ன ஆகிறது அப்படின்ற விஷயத்துக்கான கேள்விக்கான விடை கரெக்டாக இருக்கணும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்த விட அல்டிமேட்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓகே, நம்ம எல்லாத்துக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் கூட நம்ம ஏதோ ஒரு வகையில் லைட்டாக எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த ஒரு ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அறிவியல், இங்கே நம்ம லேர்ன் பண்ணுறது அப்படின்றது எந்த ஒரு மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாமல், எந்த ஒரு மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் எல்லா மனித இனத்துக்கும் பொதுவான சயின்ஸை பற்றி நான் இங்கே பேசுகிறேன். ஓகே, ஸோ ஆன்மீகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவை பற்றிய ரகசியங்கள் அறியும் பொழுது மற்ற எல்லாமே ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ அப்போ ஆன்மீக அறிவியல், டிவைன் சயின்ஸ்னு சொல்லுவோம் அல்லது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை நம்ம டீப்பாக லேர்ன் பண்ணி கற்றுக்கிறப்ப தான் நம்ம உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்மா ரீதியாக இந்த 3 வகையில் ஆரோக்கியம் நீங்கள் அடையிறது தான் ரியல் ஆரோக்கியம். அதுதான் ரியல் வெல்னஸ். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ உடம்புக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், மனசுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம், ஆன்மாவை கண்டுக்கிறதே கிடையாது. அப்போ எப்படி ஆன்மா அமைதி அடையும்? கரெக்டாக இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டு இந்த 6லேயுமே நம்ம மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா ஓகே, இந்த 6மே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒன்றும் மற்றவனை சார்ந்து இருக்குது, ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. ஹெல்த் இல்லாமல் வெல்த்தை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டுமே இருக்குது, ஆனால் ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தன்னை டெவலப் பண்ணிக்காமல் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்க முடியாது. ஸோ தொழில் மேம்பாடு நம்ம கற்றுக்காமல் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இல்லை. ஆன்மீக மேம்பாடு அடையாமல் நம்மளுடைய ஆன்மா அமைதி அடையவும் வாய்ப்பு இல்லை. இப்போ இது எல்லாத்துக்குமான லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய லேடிஸ் கம்யூனிட்டி சார்பாக நிறைய விஷயங்கள் இன்னும் கூடி சீக்கிரம் அப்டேட் வரும். இதுக்கான தனி ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் மேபி இருக்கலாம். ஓகே, ஸோ மொத்தத்தில் இந்த விஷயத்தை பர்சனலாக நீங்கள் எங்கெல்லாம் கற்றுக்க முடியுதோ அங்கெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களை நீங்களே ஓகே டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். டியர் லீடர்ஸ், ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய வாழ்வியல் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எண்டு பர்பஸ் என்னங்க எல்லாருக்குமே, மகிழ்ச்சி, நிம்மதி, அமைதி. இந்த 3க்காக தான் நீங்கள் நெட்வொர்க் பண்ணுறீங்கன்றதை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, ஒரு செகண்ட் இந்த வீடியோவை நீங்கள் இன்னொரு டைம் கூட பார்த்து இந்த விஷயம்லாம் நமக்கு தேவை, அதை நம்ம கற்றுக்கணும். மெயினாக இந்த ஆன்மீக மேம்பாடுன்ற விஷயமாகட்டும், ஓகே, மற்ற வெல்த், ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் சொல்கிற சப்ஜெக்ட் அப்படின்றது ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய டீப்பாக பலவிதமான நுணுக்கங்களை மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையிலையும் சரி, நம்மளுடைய ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையிலையும் சரி, மிக நுணுக்கமான சுய மேம்பாடு விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணுன்றதுல இன்றைக்கி வீடியோ மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஸோ நீங்கள் உங்களை நீங்களே இந்த எல்லா இடத்துலையுமே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்லா ஹாப்பியான லைஃப்பை வாழுங்க, சாட்டிஸ்ஃபைடான பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழுங்க. தேங்க்யூ டியர் லீடர்ஸ், டேக் கேர்.
ஹலோ டியர் லீடர்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையிலுமே உங்களுக்கு அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது? ஸோ டீம் டூப்ளிகேஷன், இன்வைட் பண்ண வரமாட்டாங்க, ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுல பிரச்சனை, ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ண முடியல, டீம் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க, இப்படின்ற பலவிதமான பிரச்சனையில் இருக்கீங்களா? உண்மையிலுமே அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ரியலாகவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய பேஸ் ஸ்கில்லான கான்டாக்ட் லிஸ்ட், இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப், இது எல்லாத்தையுமே ஒரு ஒன் டே ப்ரோக்ராமில் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃபை தலைகீழ மாற்றினா எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி சார்பாக ஒன் டே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆன்லைன் செமினார் கண்டக்ட் பண்றாங்க 18/8/2024 காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். ஸோ ட்ரைனிங்கான காஸ்ட் 199ல இந்த எல்லாத்தையுமே கவர் பண்றாங்க. ஸோ ஃபார் புக்கிங் 9363003836 கனெக்ட் பண்ணுங்க. ஸோ டெஃபினெட்லி பெரிய லெவலில் லேர்ன் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்க.